வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். கலியுகத்தினுடைய கண்கண்ட கடவுள் கருணாமூர்த்தி அனைவரையும் வாழ வைக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு வணங்கி என் குலதெய்வத்தை வணங்கி பக்தியுகம் சேனல் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் ஐயா. அதிசாரம் வந்துருச்சு, எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. குரு பகவான் எங்களுக்கு கண்ணை திறக்க மாட்டாரா, வலியை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அதிசாரம் பலன் சொல்றதுக்கு முன்னாடி அதிசாரம்னா என்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுங்க. அதிசாரம் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு கிரகநிலை வக்கர நிலை அதிசாரம் அப்படின்னு சொல்றாங்க. வக்கரம் அப்படின்னா ஒரு பின்னோக்கி நகர்வு அப்படிங்கிற மாதிரி, அதிசாரம்னா முன்னோக்கி நகர்வு. ஆக்சுவலா இது ரெண்டுமே அங்க நடக்கிறது இல்லை. பிளானட் அதனுடைய பொசிஷன்ஸ்ல இருக்கு. நம்ம பூமியில இருந்து பார்க்கும் பொழுது அது மாதிரி இருக்கு. இப்ப நம்ம பொதுவா நம்ம ஒரு ட்ரெயின்ல உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க ட்ரெயின் நின்றுட்டே இருக்கும், ஆனா பக்கத்து ட்ரெயின் மூவ் ஆயிட்டு இருக்கும். அப்போ உங்க ட்ரெயினும் போற மாதிரி தோணும். பஸ்ல நின்று இருந்தீங்கனாலும் பஸ்ல உட்காந்துருந்தாலும் தோணும். இது உங்களுக்கு பிம்பம் அப்படி இருக்கு. இப்போ பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது லைட்டா அது கொஞ்சம் முன்னாடி வந்த மாதிரியோ அல்லது பின்னாடி வந்த மாதிரியோ தோன்றது. இது முன்னாடி போன மாதிரி தோணும் அதிசாரம், பின்னாடி போன மாதிரி தோணா வக்கரம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் சிம்பிளா நமக்கு அப்படி தெரியுது. கண்டிப்பா. ஆனா இதுல எப்படி பலன் வருங்க? அப்போ நீங்க இதுவே டெம்பரரின்னு சொல்றீங்க, இது எப்படி பலன் வரும் அப்படின்னா, இதுதான் இந்த பூமிக்கும் அதற்கு உண்டான சில தொடர்புகள். நமக்கு தினமும் அந்த டேல ஒரு ஹோரை ஸ்டார்ட் ஆகும். ஹோரை பத்தி நான் பேசணும், நிறைய விஷயங்கள் வருது. அப்போ அந்த கிரகத்துக்கு உண்டான ஒரு கதிர்வீச்சு நமக்கு உண்டு. எப்பவுமே சிக்னல்ல சிகப்பு, பச்சை, மஞ்சள் தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா அதுதான் தெரியுது தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு. அப்போ அது போல ஒவ்வொரு கிரகத்துக்கு உண்டான கதிர்வீச்சு அதோட இது போலதான் அது தெரியும், இவ்வளவுதான் அது பார்க்கும் அப்படிங்கிறது. அது 5, 7, 9ஆம் பார்வையை குரு பாக்குறாரு. அதே போல இந்த நகர்வுகளால பூமியில் ஏற்படும் சில மாற்றங்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் நமக்காக அந்த பலன். அது குருவுக்கானது இல்லை, அந்த குரு பிளானட்டுக்கானது இல்லை, பூமியில இருக்கக்கூடிய நம்ம வாசிகளுக்காக, குறிப்பா நம்முடைய மக்களுக்கான ஒரு பலனாக அந்த அதிசார வக்கரம் அப்படிங்கிறது நம்ம சொல்றது. அது அதிசாரம் அப்படிங்கிறது. அதிசாரம்னா கொஞ்சம் முன்னோக்கி போன மாதிரி கண்டிப்பா ஒரு ஃபீல் இருக்கிறது அதிசாரம். கண்டிப்பா. ஐயா, ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்கு. குருவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, குரு அப்படின்னாவே பொதுவாக ஒரு நல்ல கிரகம் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க. குரு அவனுக்கு என்னப்பா 9 குரு, அவனுக்கு என்ன சுக்கர சுத்தி இருக்கிற குரு சுக்கரனாவே நல்லா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பொது பலன். ஆனா என்னை பொறுத்தவரை என்னுடைய மனதார நான் சொல்லக்கூடியது, குரு அப்படின்னா அதற்கு முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான். காரணம், இந்த உலகத்தினுடைய துவக்கம் ஆதி கடவுளாக அந்தவும் இருக்கக்கூடிய சிவபெருமான், ஜோதி ரூபம் சூரியன் அவரு. அப்போ அவருக்கே பாடம் சொல்லி கொடுத்தவர் முருகப்பெருமான், அவரோட குழந்தை. ஆனா அவரே கூப்பிட்டு சுவாமி மலையில என்ன சொல்றாரு, அவருக்கு பிரணவ மந்திரத்தை சொல்றாரு. அப்போ அவருக்கே அந்த குருவாக இருக்கக்கூடியவர். அப்போ அந்த குருனா சாட்சாத் முருகப்பெருமான் தான். அந்த முருகரை கும்பிடக்கூடியவர் மட்டுமல்லாம அனைவருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய ஒரு கிரகம். நீங்க முருகரை உதாரணம் எடுத்துக்கங்க. அவர் பயங்கரமா போர் பண்ணணும்னு சொல்லி போர் நவ வீரர்கள் வீரபாகு சேனாதிபதியோட எல்லாம் போய் திருச்சூர்ல வதம் பண்ணணும்னு சொல்லி போறாரு. போனோன்னா அங்க அவருக்கு ஒரு கருணை வந்துருது பாருங்க. யார வதம் பண்ணணும் போறாரோ, யார் பிரச்சனைக்குரியவனோ அந்த பிரச்சனைக்குரியவனே மன்னிக்கிறதுக்கு ஒரு கருணாமூர்த்தி அவர். அதான் கருணாமூர்த்தின்னு சொல்றது. அப்ப உன்னை மன்னிச்சிடுறேன், யுத்தம்லாம் வேணாம், எதுக்கு தேவையில்லாம டேமேஜ், 2 பக்கம் டேமேஜ், உனக்கு கஷ்டம், நான் உன்னை அடிக்கணும், நீ அதனால உன்னை மன்னிச்சு விட்டுறேன், நீ நல்லாரு அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள். அப்போ அவன் அப்பயும் கேட்கல. ஆனா அப்பயும் சூரன் அவனை சமகாரம் பண்ணிட்டு சும்மா இருக்காரு. அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், அவனுக்கு ஒரு மக்களுக்கு அவனை அங்கீகாரம் கொடுக்கணும். மயிலும் சேவற்கொடியுமா மாத்தி அவனை வாழ வச்சிருக்காரு. அவனை தொழக்கூடிய அளவில் நம்ம வச்சிருக்காரு. அப்படின்னா அந்த சூரனுக்கே அப்படி ஒரு உயர்வு அப்படின்னா அவரை கும்பிடக்கூடிய நமக்கு எவ்வளவு ஒரு உயர்வு வரும். அப்படி ஒரு உயர்வை தரக்கூடிய கிரகம் குரு. அந்த குரு என்பது ஒரு கருணை. அதாவது குரு அப்படின்னா, குரு நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா ஜாதகத்துல குரு எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குரு பார்க்கணும். அப்போ நம்ம அன்னதானம் போடணும், 4 பேருக்கு நல்லதை சொல்லணும், நல்லதை பயிற்றுவிக்கணும், நல்லதை பேச வேண்டும். தாயார் தந்தையாரை அவர்கள் எப்படிப்பட்டவா இருந்தாலும் சரி, ஒழுங்கா பார்த்த மாட்டேங்கிறாருங்க, அவர் பெரிய ரப்சரா இருந்தாலும் சரி, அவருக்கு நீ செய்ய வேண்டிய கடமை, மகனாகவோ மகளாகவோ என்ன செய்யணுமோ அந்த கடமையை செய்வது உன்னுடைய குரு. உனக்கு யாரு சொல்லி கொடுத்தாங்களோ, 1ஆவது டீச்சரா இருந்தாலும் சரி, வந்தோன்னு எந்திரிச்சு நிற்கணும், காலில் விழுவணும். ஒரு மரியாதை நிமித்தம் தான், அது கம்பல்சரி கிடையாது. ஆனா ஒரு மரியாதை அது எப்படியான வெளிப்படுத்தலாம், இல்லை அவர்களுக்கு வணக்கம் சொல்லலாம். அப்போ அந்த மரியாதை, குருக்கு மரியாதை செய்வது, சின்னவளா இருந்தாலும் பெரியவளா இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுப்பது, மரம் நடுறது, அதுக்கு தண்ணி ஊத்துறது, வீட்டுல ஒரு முருகர் படமோ அல்லது ஏதோ ஒரு குலதெய்வ படத்தெல்லாம் வச்சு ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்வது, இதெல்லாம் பண்ணி வந்தாவே குரு எங்க இருந்தா நல்ல பலன் தருவார். இதுதான் குரு. குருன்னா அப்படித்தானே. அம்மா நம்ம எப்பவுமே நம்ம நல்லா இல்லைன்னா கூட நம்ம அவங்களை எழுத்து பேசினா, அதனாலதான் மாதா பிதா குருக்கு அப்புறம் தானே தெய்வம். அவ்வளவுதான், அதான் விஷயம். அம்மா நம்ம சத்தம் போடுறோம், ஆச்சா போச்சா அதுன்னு, நமக்கு தோசை விடாம போயிட போறா, சுட்டு போறதான் போறாங்க.
பசியா வந்திருக்கான், சாப்பிட்டியா கேட்காம படுத்துட்டு போறாங்க, சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்க தான் போறாங்க. அதுதான் குரு. அப்போ குரு அப்படிங்கிறது முருகப்பெருமான் சாச்சார். என்னுடைய புரிதல் அடிப்படையில குரு எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். ஏன்னா நல்லா இருந்தா தான், குரு நல்லா இருந்தா எல்லாமே கிடைக்கும். குருவர் இல்லை என்றால் எந்தவரும் கிடையாது. குரு இருந்தா தான் குழந்தை வரும், திருமணம் வரும், வாக்குப்பளித வரும். ஜோதிடர்களே குரு முக்கியம். ஆமா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல சோறு கிடைக்கிறதுக்கு குரு நல்லா இருக்கும். பொதுவா நல்ல சாப்பாடு பெரும்பாலும் நல்லா பாத்தீங்கன்னா ஒருத்தர் இட்லி சாப்பிடணும்னு தோணும். இன்னைக்கு போய் நல்ல இட்லி சாப்பிடலாம் அப்படின்னா போற கடையில இட்லி முடிஞ்சுமா 10 கடை 15 கடை ஏறி எங்கேயும் இட்லி இல்லாம கடைசியா ஒரு புரோட்டா சாப்பிட்டு தோசை சாப்பிட்டு வரால பல பேர். குரு நல்லா இல்ல, போய் சும்மா நின்றுட்டு இருப்பான், கோயில் தரிசனம் பண்ணிட்டு இருப்பான், கூப்பிட்டு பொங்கல் கொடுப்பான். அவன் குரு நல்லா இருக்கு, அவன் ஏதோ நல்லது பண்ணிருக்கான்னு அர்த்தம். சிம்பிளா 4 பேருக்கு நல்லது செய்வது. குறிப்பா குரு வந்து ஜோதிட ரீதியாக 12 குரு, 8 குரு, 6 குரு, 7 குரு, ஜென்ம குரு, இதெல்லாமே சின்ன சின்ன துன்பங்களை தரக்கூடிய ஒரு பாவகமா பார்க்கப்படுது. இதுல எங்க குரு இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய ஒரு பெரிய பரிகாரம் சொல்லிடுவோம். அவங்களுக்கு சிம்பிளா கிராண்டான வளர்ச்சி தரக்கூடிய ஒரு நீட்டா ஒரு 5 பெட்ஷீட் வாங்கிக்கணும். எவ்வளவோ ஒரு 100-200 பெட்ஷீட்ல ஒரு பெட்ஷீட் வாங்கி நல்ல மனதுக்கு புரியுது, உங்க பொருளாதார கை கிடைக்காத ஒரு 5 பெட்ஷீட், ஒரு 2 கொசு வலை, ஒரு 4-5 கொடை, 3 பொருள் வாங்கிக்கிங்க. அப்படியே வண்டி எடுக்கிறீங்க, அப்படியே போறீங்க, ஈவினிங் டைம் போனீங்க, ரோட்டோர படுத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுத்துட்டு அவன் ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. அப்ப ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவன் கொசுக்கடியில படுத்திருப்பான், நிம்மதி இல்லாம படுத்திருப்பான், தூக்கம் இல்லாம இருக்கும், மழை காலம் வேற, இப்ப மழை பெய்யும், இல்ல ஈரக்கடியா இருக்கும், கீழே ஈரமா இருக்கும், மேல ஒரு தார்பாய் விரிச்சு போட்டு படுக்கிற பல பேர் இருக்கான். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அவனுக்குலாம் என்ன, அவன்லாம் பிச்சு ஒரு நாளைக்கு பிச்சு சிக்னல் நிறைய பேர் பிச்சை கேட்கறான். எல்லாரும் மனசு என்ன தோணும், பெரும்பாலும் கொடுப்பான். பாதி பேர் மனசுல தோன்றத சொல்றேன், இவன் ஒரு நாளைக்கு இவன் நம்மளோட சம்பாதிப்பானான், ஆனா அவன் பிச்சை எடுக்கிறான். நீ வந்து அவன் வண்டியில உட்காந்துட்டு அவனை நீ கமெண்ட் பண்ற. இப்போ உன்னை உயர்த்தி வச்சிருக்கான் கடவுள், நீ அப்படிங்கிறான். அவனுக்கு கொடுப்பதான் நல்ல பிளான். அப்போ ரோட்ல படுத்திருக்கான், அவனுக்கு இருக்கோ இல்லையோ, அவனுக்கு சோறு இருக்கோ இல்லையோ, நம்ம அதை பத்தி ஜட்ஜ் எல்லாம் பண்ண தேவையில்லை. அவன் ரோட்ல படுத்திருக்கான், அவனுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமை நீ இருக்க, நீ வீட்டுல படுத்திருக்கேன். அப்ப அவனுக்கு போய் ஒரு பெட்ஷீட் கொடுக்கறது, ஒரு கொசுவலை கொடுக்கறது, 2-3 கொடையை கொடுத்தா மழை பெய்யும் போது அதுக்குள்ள கூட இருக்கும். அப்போ இது போல நல்ல உறக்கத்தை ஒருத்தனுக்கு தருவது, நல்ல உணவை ஒருத்தனுக்கு தருவது, இது ரெண்டும் பண்ணா குரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அது எங்க இருந்தாலும் சரி மிகப்பெரிய பலனை தரக்கூடிய அமைப்புகள் இருந்து உண்டு. அருமையா சொன்னீங்க. ரொம்ப வாழ்க்கை முக்கியமான தத்துவம்லாம் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. இப்ப என்னன்னா ஒவ்வொரு ராசிகளும் நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்கக்கூடிய ராசி மேச ராசி. கடந்த இதுல பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்தாரு, அதிசாரமா 4ஆம் இடத்துக்கு வராரு. எந்த வித பலன்கள் தராரு? அதிசாரமா ஒரு 18ஆம் தேதி 10ஆம் மாசம் 2025 சனிக்கிழமை இரவு 7:47 PM ராத்திரி, அப்ப இருந்து 5/12/2025 வெள்ளிக்கிழமை ராத்திரி 5:25 PM வரைக்கும் அவர் வந்து அங்க இருக்காரு. அந்த டைமுக்கு மிதுனத்துக்கு வக்ரகத்தில பின்னாடி ரிபேஸ்ல போறாரு. அப்போ ஒரு 48 நாளுக்கு ஆன ஒரு பலனா இதை நீங்க பார்க்கணும். ஏன்னா அது லாங் டைம் பலன் கிடையாது. 48 நாள். ஒரு 3 நாள்ல இருந்து குழப்பம், என்னங்க நான் நல்லதான் சொன்னேன், சண்டைக்கு வந்துட்டியான். அது வரைக்கும் ஃப்ரெண்டா போயிட்டு இருந்த ஆளு திடீர்னு பகச்சுக்கிறான். சொந்தக்காரன் தாங்க, ஏதோ தொழில் பண்ற அதை பண்றேன் தம்பி, வேணாம் தம்பின்னு பெரிய சண்டை ஆயிடுச்சு. இது மாதிரி பெரிய மனக்குழப்பம், பணக்குழப்பம், உறவுகள்ல குழப்பம், இது மாதிரி நிறைய குழப்பங்கள் இருந்துட்டு இருந்த மேசராசி என்பவர்களுக்கு இப்போ வாய்ப்புகள் வந்து கதவை தட்டக்கூடிய ஒரு காலகட்டம், ஒரு ஜாக்பாட்டான ஒரு காலம் சொல்லலாம். காரணம் குரு 4ல வர்றாரு. மண், மனை, வீடு, வண்டி, வாகன, யோக, புகழ், அபிவிருத்திகளை தரக்கூடிய இடம். அதே போல மேசராசி என்பவர்களுக்கு நிறைய பேர் இப்போ கார் வாங்கக்கூடிய யோகம் உண்டு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய உண்டு. ரொம்ப நேரம் மேசராசி என்பவர்கள் பல பேர் இடத்தை நினைச்சிட்டு இருக்கீங்க, வீடு வான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, வண்டி வான்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலகட்டம். புதிய தொழில் தொடங்குவவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடை கிடைக்கக்கூடிய காலகட்டம். நிறைய பேர் கடை கிடைச்சிட்டு இருப்பாங்க, கடை ரொம்ப நாளா 6 மாசம் தொலைவரம் கடை அமைய மாட்டேங்குது. அப்போ இந்த 48 நாட்கள்ல அதுக்கான வாய்ப்புகள் வரும். நம்ம முயற்சி பண்ணணும். வீட்டுல இருந்துட்டு கடை வரும் வராது, நம்ம வண்டி எடுத்துட்டு அலையணும். அப்போ நமக்கு நல்ல பர்சனை மீட் பண்ணக்கூடிய காலகட்டம். உங்களுடைய மென்டார்ஸ், உங்களுக்கு நல்லது சொல்லக்கூடிய நபர்களை பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த 48 நாள்ல நடக்கும். அதே போல மேசராசி அன்பர்களுக்கு உயர்வு வரக்கூடிய காலகட்டம் இந்த 48 நாட்கள். அப்போ முயற்சி போடணும். இப்போ தொழில தடங்கள் பண்ணி கிடைக்கும், ஒரு ஸ்டாக் கிடக்கு தீரவே மாட்டேங்குது. அப்போ அதுக்கு இந்த டைம்ல ஒரு முயற்சி செய்யலாம். அதுக்கு ஏதாவது வந்து ஒரு விளம்பரம் செய்யலாம், இல்ல அதற்கு ஒரு ஆஃபரை போடலாம். இது மாதிரி இந்த 48 நாட்கள் அப்படி உபயோகப்படுத்திக் கொள்ள பணம் வரும், தனம் வரும், வெற்றிகள் வரும். அதே போல வீடுகளை புதுப்பிப்பது, ரொம்ப நாளா ஒரு பழைய பெட்ல படுத்துட்டு இருக்கிறாள் புது பெட்ல படுக்கக்கூடிய காலகட்டம், நல்ல தூங்கறதுக்கான அமைப்பு. அதே போல டயட் பிளானிங் பண்ணக்கூடிய காலகட்டம், கொஞ்சம் நம்ம கொஞ்சம் சாப்பாடுல கொஞ்சம் கருத்தா சாப்பிடணும் மாட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு காலகட்டம். இந்த 40 நாளுக்கு வந்து திரும்பி போயிடும். அது பர்மனண்டா இருந்தா நல்ல பலன்களை அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மேசராசி என்பர்கள் இந்த காலகட்டங்கள்ல வழிபாடுன்னு ஒன்று சொன்னாங்க, நல்லா இருக்கும் அப்படின்னா, வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்தர் என்று சொல்ல கலங்கிடுமே, செந்தில் அவர் சேவகா என திருநீர் அணிவோர்க்கு மேவு வராதே உனை.
அப்போ திருச்செந்தூர் தான் போயிட்டு நல்ல மனதார வழிபாடு செய்துட்டு முருகனுக்கு செவர்லி மாலை சாத்தி முருகனை பிரார்த்தனை வழிபாடு செய்ய மிகப்பெரிய ஏற்றங்கள் வெற்றிகள் மேசராசி என்பவர்களுக்கு கட்டாயம் உண்டு. வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காததும் அவருடைய தனிப்பட்ட அறிவு நிலையை பொறுத்தது. ஒருத்தர் வந்து நல்லது சொல்லும் போது காது கொடுத்து கேட்கணும், ஆனா தோர்த்து விட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய் பக்கத்துல வந்து ஓடி போயிடும். அப்போ அமைதி காக்கக்கூடிய ராசிக்காரர்களாக மேசராசிக்காரர்கள், பொறுமை காக்கக்கூடிய ராசிகளாக மேசராசிக்காரர்கள், தாயார் மீது அக்கறை செலுத்தக்கூடிய ராசிகளும் மேசராசிக்காரர்கள். அம்மாவை வந்து பார்த்துக்கணும். அதே போல வீட்டில் இருக்க உணவு பழிக்கக்கூடாது. இந்த காலகட்டங்கள்ல பழிக்காம இருப்பது மிகப்பெரிய உயர்வு தரக்கூடியதாக இருக்கும். வீடு சார்ந்த புதுப்பிப்பது நல்ல பலன் தரும். தாயார் சார்ந்த, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அது தாயாரு, மாமியாரு, அம்மா, யாரா இருந்தாலும் பெண்கள் எடுத்துக்கிட்டோம்னா மூட்டு வலி வரக்கூடிய காலகட்டம், லிகமெண்ட் சார்ந்த பிரச்சனை, பாதம் சார்ந்த பிரச்சனை, நீர் சார்ந்த உபத்திரங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் இப்ப இருக்கும். ஆனா அதற்கான நல்ல டாக்டர் கிடைப்பாரு. அது மாதிரி ரொம்ப நாள் இருந்தா கூட இந்த டைம்ல 48 நாள்ல அதை கியூர் பண்ற மாதிரி ஒரு நல்ல டாக்டர் கட்டாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். அதே போல மேசராசி என்பவர்கள் இந்த முருகப்பெருமான் வழிபாடு செய்து வர இந்த 48 நாட்கள்ல மிகப்பெரிய உயர்வு வெற்றிகள், ரொம்ப கஷ்டத்துல இருக்கவங்க கூட, ரொம்ப துன்பத்துல இருக்கவங்க கூட டபார்னு மேல ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு காலகட்டத்தை முருகப்பெருமான் கொடுப்பார். சரி, கடந்த காலத்துல வாங்கின கடன் எல்லாம் அடைக்க முடியுமா? கட்டாயம் அந்த அடைப்பதற்கான வாய்ப்பு ஒரு, அதான் சொல்றேன். இப்போ ஒரு துணிக்கடை வச்சிருக்காரு வச்சுக்கோங்க, இப்போ தீபாவளி நம்பி ஒரு 50 லட்ச ரூபாய் ஸ்டாக் போட்டிருக்காரு, விற்கவே மாட்டேங்குது, அது அவுட் மாடலா போயிடுச்சு. ஆனா அந்த 48 நாள்ல விற்கிறதுக்கான முயற்சி பண்ணா கடன் அடைச்சு போடலாம். ஒரு இடத்த வாங்கி வச்சிருக்காரு, கடன் வாங்கி போட்டிருக்காரு, அதுக்கு வட்டி கட்டிட்டு இருக்காரு, விற்க மாட்டேங்குது, ரியல் எஸ்டேட் பண்றாரு, நான் இடம் விற்கணும்னு நினைச்சா வாங்கினேங்க, என்னன்னு தெரியல, விற்க மாட்டேங்குது. அப்ப இந்த 48 நாள் அதற்கான முயற்சி பண்ண, 48 நாள் காலைல இருந்துச்சு, அதாவது சிந்தனையே, நீ கடன் அடைக்கணும், ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் இருக்குது, ஒரு இடத்த வச்சா கடன் அடைக்க முடியும். 40 நாள் அதே சிந்தனையா இருந்தாங்கன்னா கட்டாயம் 48 நாள் முடியும் போது கடன் அடைச்சிட்டு கப்புன்னு அமைதியா உட்காந்துக்கலாம். ஏன்னா திருப்பி அதுக்கப்புறம் பழைய நிலைமைக்கே போயிடுவோம். கண்டிப்பா. அதனால இப்போ 48 நாள் நமக்கு ஒரு கியூரிங் பீரியட் மாதிரி ஒரு இடத்துல இருக்கோம். ஒரு 40 days ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டம், குறிப்பா அதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். தூங்கிட்டு இருந்தோம்னா கஷ்டம், எந்திரிச்சு கொஞ்சம் வேலை பார்க்கணும். அதான் மேசராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய உயர்வு தரக்கூடிய விஷயமா. சிறப்புங்க. குரு பலன் வந்துருச்சா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி பார்க்க இவங்களுக்கு சுபகாரியங்கள் இந்த காலத்துல நடக்குமா? கட்டாயம் சுபகாரியம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா இதுதான் அந்த நாள்ல குரு அப்படிங்கிறது ஒரு சாநித்தியத்தை கொடுக்கும். அதாவது ஒருத்தருக்கு, ஒரு பர்சனுக்கு இப்ப கலியுகத்துல அவன் பிறந்த பின்னாடி தேவைப்படக்கூடியது ஒரு நல்ல ஒரு வீடு, அப்புறம் உடுத்தக்கூடிய உடை, அப்புறம் வண்டி வாகனம். எங்க போக்குவரத்துக்கு அப்படிதானே அதே விஷயம் இருக்கு. ஆமா, வண்டி வாகனம். ரெண்டாவது வீட்டுக்கு வந்தோம்னா உட்கார்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சேர் கீர் போட்டு மக்களை உட்கார வைக்கணும். வரவனுக்கு 4 பேர் நல்ல சோறு போட்டு கவனிக்கணும். நம்ம போனோம்னா கொஞ்சம் கெத்தா கொஞ்சம் போயிட்டு வரணும். இதெல்லாம் கலியுகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இது போல அத்தனை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். இதற்கான முயற்சிகளை செய்வது மிகப்பெரிய ஏற்றம் தரக்கூடியதா இருக்கும். மண்மனைக்கு போராடக்கூடியவர்களுக்கும் கிடைக்கும். வீடு கட்டி வீடு வாங்கக்கூடியவர்களுக்கு இப்போ வீடுகள் அமையும். வீடு கட்டி பாதில் நிற்கும் பல பேருக்கு. மேசராசி அன்பர்களுக்கு எல்லாம் நிறைய பண பிரச்சனை இல்லை. ஏன்னா கடன்ல நிக்கும்ல வீடு, அது ஒரு 10 லட்சம் இருந்தா முடிச்சிடலாங்க, எங்க கிடைச்சா பரவாயில்ல, இப்ப கிடைக்கும். பேங்க் லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு பேங்க் லோன் வரும். 4 பேர் வண்டியில போயிட்டு இருக்காங்க, ஒரே மழையும் சேறு சகதியுமா இருக்குது. பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டு வரக்கு ஒரே கருக்குன்னு இருக்கு. ராத்திரி வர 4 பேருக்கு பிள்ளை பின்னாடி உட்காந்துருக்கு, வீட்டுக்காரமா உட்காந்துருக்குது, வேகத்துல ஏத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு மனக்கலக்கப்படக்கூடிய பல அப்பாக்களுக்கு இப்ப கார் வாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த குரு கட்டாயம் தருவார். அதெல்லாம் நிறைய ஆஃபர் வேற போட்டிருக்காங்க இப்போ. அது வந்து ஆமா, அது அதிசார் குரு பயிற்சியில வர்றதுதான். இந்த நேரம் ஜிஎஸ்டி வேற கம்மியா. ஆமா, அது குரு பயிற்சியில வர்றதுதான். ஏன்னா இந்த அதிசார் 4ல குரு வரும்போது உலகத்துக்கு என்ன பண்ணுதுன்னா பொருளாதார ரீதியான பல்வேறு மாற்றங்களை கொடுக்குது. உலகத்துக்கே மாற்றங்களை கொடுக்குது. அப்போ நம்மளுடைய வருவாய், இந்த பணத்துக்கான மதிப்புகளா குறைஞ்சு உலோகத்திற்கான மதிப்பு அதிகமாகுது. வெள்ளி விலையில உச்சத்தோடும், வெள்ளி விலைனா கடுமையான உச்சத்தோடக்கூடிய காலகட்டம் நீங்க இப்ப இந்த 48 நாள்ல பார்க்கலாம். தினமுமே 2000 3000 இருந்தா கூட வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு அதிக வெள்ளி விலை உயர்வு, உலோக விலை உயர்வு, தங்க விலை உயர்வு எல்லாம் கொடுக்கும், தேங்காய் விலை உயர்வு கொடுக்கும். நீர் சார்ந்த பெரும் அழிவுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் 48 நாள்ல வரும். கடகத்துல வரனால. ஆமா, கடகத்துல வரனால மட்டும் குரு உச்சமா ஆகுறாரு. குரு உச்சமா வராரு. பட் ஆனா வந்து சந்திரன் ராசிக்கும் வராரு, 4ஆம் இடத்துக்கு வராரு. இது மட்டும் இல்லாம இந்த சனியோட அமைப்புகள், அதே போல கேதுவோட அமைப்புகள், பொதுவாக இந்த வருடத்துடைய பலனும் இந்த காலகட்டம் இணையக்கூடிய காலகட்டங்கள்ல நீர் உற்பத்தி ஜாஸ்தி. ஒரு டேமுக்கு இவ்வளவு கெப்பாசிட்டி அப்படின்னா ஜாஸ்தி திறந்து விட்டாரு என்ன பண்றது? ஒண்ணு கரை உடையணும், இல்ல மதகு உடையணும், இல்ல திறந்து விட்டு சைலெல்லாம் வெள்ளம் பாஞ்சு போகணும். அதுதான். அப்போ இமயமலை சார்ந்த பணிகள் மூலமாக இமயமலை சார்ந்த இடங்கள், டேரடோன், உத்தரகாண்ட் போன்ற இடங்கள்ல அதீதமான நிலச்சரிவுகள் அல்லது அதீதமான மலை சார்ந்த இடங்கள்ல அதிக மழை மூலமாக உபத்திரன் வரக்கூடிய காலகட்டம் அந்த 48 நாள் இருக்கு. அதே போல உணவுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த பள்ளி குழந்தைகளோட உணவுகள்ல, இல்ல பொதுமக்களோட உணவுகள்ல, அன்னதானம் போன்ற உணவுகள் போடுறாங்க இல்லையா, அந்த பப்ளிக் உணவுகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கும் காலகட்டம் இப்போ. அது இல்லாம அரசுல மிகப்பெரிய மாற்றம்.
ஒரு பெரிய அரசு அமைவதற்கு இப்போ ஒரு விதைகள் வரக்கூடிய காலகட்டம். நம்ம நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் ஒரு விஷயமா நினைச்சிட்டு இருக்க கட்சிகள்லாம் கூட பெரிய ஒரு டாமினன்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் இப்போ வரும். பெரிய பெரிய கட்சிகள் கூட பயப்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த 48 நாள் நடக்கும். அதுவும் கடகம் அப்படின்னாவே பெரும்பாலும் இப்போ எல்லாருக்குமே இந்த கடகராசி ரொம்ப சர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப இப்போ அரசியல் காலத்துல ரொம்ப தீவிரமா இருக்கிறதுனால மிகப்பெரிய உயர்வு வரக்கூடிய காலகட்டம். அடுத்த அந்த 48 நாள் ஒவ்வொரு டே மூவும் பல பேருக்கு ஒரு பிரச்சனைப்படுத்தக்கூடிய அளவு கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு யோகமான காலகட்டம் அவங்களுக்கு இருக்கு. அதே போல நிறைய மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் அரசியல்ல இருக்கு. இடம் சம்பந்தப்பட்ட விலைகள் உயர்வு வருவது, ஒரு இடத்த விற்கணும், நல்ல ரேட் வந்தா கொடுத்தா நினைச்சிட்டு இருக்கவங்களா இப்ப கொடுக்கறது. அதே போல அரசியல் ரீதியான பல்வேறு மாற்றங்கள் வருவது, வண்டி வாகன விற்பனைகள் அதிகமாகுது, பேட்டரி எலக்ட்ரிக் வண்டி வாகனம் நிறைய போகும், கலர் கலராக வண்டி எல்லாம் போகும். பெரும்பாலும் எல்லாரும் என்ன கலர் வண்டி? வெள்ளை கலர் வாங்குவாங்க, கருப்பு இருக்கும், ஆஸ் கிரே வாங்குவாங்க, கலர் கலரா உழுவு, பச்சை, வண்ணம், பல்வேறு எல்லா கலரும் வண்டி விற்கும் இப்போ. ஏன்னா வண்டின்னு கிடைச்சா போதும், 5000 கம்மியா கொடுத்தா பரவாயில்ல, என்ன கலரா இருந்தா பரவாயில்ல வாங்கு அப்படிங்கிற மாதிரி வாங்குற டைம் இது. வண்டி வாகன சேர்க்கைகள், கனரக வாகன சம்பந்தப்பட்ட சேர்க்கைகள், அதே போல நீர் சார்ந்த இருக்கக்கூடிய விற்பனைகள், ஜூஸ் கடை வச்சிருக்கேன், டீ கடை வச்சிருக்கேங்க, பட்டைக்கு போய் ஓடும். நிறைய பேர் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகள் இந்த 48 நாள் நிறைய பேருக்கு வரும். இது எல்லாமே பொது பலனாக நடக்கக்கூடிய அமைப்புகள். மேசராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரியா அற்புதமா சொன்னீங்க. என்னன்னா தொழில் பத்தி சொல்லிட்டீங்க. இந்த வேலையில இருக்கிற சில நண்பர்கள் இருப்பாங்க, தீபாவளி போனஸ் வாங்குற கம்பெனியை மாத்திரம் அப்படின்னு இருக்கிறவங்க இருப்பாங்க. சோ இந்த நேரத்துல அவங்க கம்பெனி எல்லாம் மாத்தலாமா? மேசராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் இப்ப பண்ணலாம். கொஞ்சம் பொறுத்திருந்து பண்ணுவது நல்ல பலன். காரணம் அப்படின்னா இந்த நாளில் வரக்கூடிய குரு டெம்பரவரியான ஒரு பொசிஷன்ஸை கொடுப்பதனால நீங்க என்ன பிரச்சனைக்குன்னு சொல்லிட்டு கம்பெனி மாத்துறீங்களோ அதே பிரச்சனை புது கம்பெனியில் இருக்கு. ஆமா, நீங்க இப்போ ஒரு கம்பெனியில போய் பிரச்சனைன்னு சொல்லிட்டு போறீங்க, நீங்க ஒரு மேலதிகாரி சத்தம் போடுறாரு, இல்ல வேலை ஜாஸ்தி இருக்கு, 9 மணிக்கு தான் விடுறாங்க, இன்டர்வியூ எடுக்கும்போது 8 மணின்னு சொன்னாங்க, 9 மணி ஆயிடுது. அது இல்லாம நமக்கு ஒரு இன்சென்டிவ் தரேன்னா கொஞ்சம் அது வேற பிரச்சனை. ஏதோ ஒன்று மனக்குழப்பத்துல போறீங்கன்னா இப்போதைக்கு வெளியே இருக்க ஒரு பாலிசா தோணும், திருப்பி போனோம் அதே பலனை வரும். அதேதான் 2026 மார்ச் மாசத்துக்கு மேல வேலை மாற்றங்கள் செய்துக்குள்ள மிகப்பெரிய உயர்வு வரும். அப்போ தீபாவளி போனஸ் வாங்கினோட எஸ்கேப் ஆகாம ஒரு 5 மாசம் அந்த கம்பெனியில் இருந்துட்டு சம்பளத்தையும் வாங்கிட்டு நல்லா மனதார ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இன்னொரு கம்பெனி போறோம், அவரை கூட ரெஃபர் பண்ணலாம். கண்டிப்பா. ஆமா, ஏன்னா அடுத்த அப்ப நாள்ல பர்மனண்டான குரு. நம்ம கமெண்ட் செக்ஷன்ல குறிப்பா கேள்வி கேட்டிருந்தாங்க, இன்ஸ்டாலே கேட்டிருந்தாங்க, ஐயா தொழில் சொல்லிட்டீங்க, இந்த வேலை மாற்றம் மாறலான்னு இருக்கேன், நீ 2 நாள் போனஸ் வர போகுது, வந்த உடனே கம்பெனி விட்டு ஓடி போனஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான செலவெல்லாம் பண்ணிட்டு கம்பெனிலே இருக்கணும். அடுத்த வருஷம் 4ஆம் மாசத்துக்கு மேலதான் மாறணும். வழி இல்ல. இப்போதைக்கு போய் திருச்செந்தூர் போய் வழிபாடு பண்ணிட்டு அமைதியா இருப்பது நல்லது. ஏன்னா இப்போ அமைகிறது அப்படிதான் அமையும். நீங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு வேற கம்பெனி போறீங்களோ அங்க அதே பிரச்சனை உட்கார்ந்து இருக்கான், போனாதான் நமக்கே தெரியும். புது பழசே பரவாயில்ல. ஆமா, அதான் இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேஜஸே விற்கிறது, வாங்குறது, பண தடங்கள் நீங்கிறது, இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, மனை சார்ந்த பிரச்சனைகளுக்கு, கடன் சார்ந்த பிரச்சனைக்கு நல்ல டைம். சிறப்பு. மற்றபடி மீதி பெரிய டெகா டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடாது, அப்படியே லெவலா ஓட்டணும், பொறுமையா இருக்கணும். அதான் சொன்ன ஆரம்பத்திலேயே பொறுமையா இருக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் சனி வேற. ஆமா, வலுவா செஞ்சுட்டு வலுவா மிக வலுவாக செய்வாரு. அதனால நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். பொறுமை அந்த டைம் மேசராசிக்கு ரொம்ப பொறுமை முக்கியம். இந்த டைம் பொறுமை வேணும். அதாவது இந்த அதிக ஒளி வாங்கின அதிக அடி வாங்கின கல்லு தான் சிலையா மாற மாதிரி மேசராசிக்கு இப்பதான் ஸ்டேஜ். கொஞ்சம் அடி வாங்கணும், அதை கொஞ்சம் வழியெல்லாம் தாங்கிக்கிட்டு பொறுமையா இருந்தோம்னா மிகப்பெரிய உயர்வு 2026 4ஆம் மாசத்துக்கு மேல கட்டாயம் படிப்படியான உயர்வுகள் நிச்சயம் வரும். 2026 நல்லா இருக்கும். மேசத்துக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இப்போ 2025ல கொஞ்சம் அமைதியா இருப்பது நல்லது. டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே பக்கத்துல வந்துருச்சு. ஒரு 4ஆம் மாசம் வரைக்கும் அமைதியா இருந்தீங்கன்னா அப்படியே லெவலா ஓடி போயிடும். வேலை மாற்றம் அதாவது வேலையில மாற்றம் வரும், அதுக்கான வாய்ப்புகளும் வரும். வேற கம்பெனிக்காரன் கூப்பிடுவாங்க. பட் நீங்க உங்களுக்கு அது நல்ல பெஸ்ட் ஆஃபரா இருக்கு, ஒரு 10,000 15,000 பணம் சேர்த்து தரான் அப்படின்னா மட்டும் நீங்க போகலாம். இல்ல நீங்க இங்க டார்ச்சரா இருக்கு, நீ அங்க போய் நான் அனுபவிக்கணும், அதுவும் டார்ச்சரா அப்படியே தான் இருக்கும். ஒன்றும் பெரிய ஒரு மாற்றங்கள் வராது. வேலை வாய்ப்புல வேலை மாற்றத்துல மாறுவது உபத்திரம் தான், கஷ்டம் தான். சிறப்பு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. மீண்டும் அடுத்த காணொலியில அடுத்தடுத்த ராசி.